பிள்ளைங்க என் மண்டையில இருந்துச்சுன்னா சூசைட் பண்ணிக்கும் அதுவே. நான் வெயில திரியல. வீக்கெண்டுங்கிறனால ரஞ்சித் வந்து எல்லாருக்கும் எண்ணெய் குளியல் போகிறதுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. நல்லா மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா முத்துக்கு சாச்சனாவுக்கு முத்துவும் மசாஜ் பண்ணிக்கிறாங்க எண்ணெய் குளியல் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் கார்டன் ஏரியாவில் பார்த்தா ஜெஃப்ரி, சௌந்தர்யா, வர்ஷினி 3 பேரும் உட்காந்துருக்காங்க. அந்த உட்காந்துருக்க போஸை பார்த்தாலே, ஏண்டா நீ இப்படிலாம் உட்காந்துட்டு அந்த பொண்ணு இல்லாத நேரமாக பார்த்து அந்த பொண்ணு வாய்ஸை வச்சு கலாய்க்கிறியடான்னு சொல்ல தான் தோணுது. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் 3 பேரும் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி எண்ணெய் தேய்க்க போயிடுறாரு. அப்புறம் வர்ஷினியும் சௌந்தர்யாவும் தான் இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ வர்ஷினி கேட்குறாங்க, இந்த வீட்டில் உனக்கு யார் யார் வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றே சௌந்தர்யா, எனக்கு யாருமே இங்கே பர்சனலாக கனெக்ட் ஆகலை, பட் இருந்தாலும் ஒரு கனெக்ஷன் இருந்தது. அது யாருன்னு பார்த்தா ஜாக்லின்ட்டா. ஏன்னா அவங்க வாய்ஸும் என் வாய்ஸை வச்சு எனக்கு ஃபஸ்ட்டு வைப்பில் கனெக்ட் ஆனது. அடுத்து ஜெஃப்ரி ஓரளவு ஓகே, அடுத்து வேறு யாருமே எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து ரயான் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது. இதே வந்து ஜாக்லின் நான் கோபமாக இருந்து ஜாக்லின் சமாதானப்படுத்தினா நான் சமாதானம் ஆக மாட்டேங்கிறேன். அதே ரயான் சமாதானப்படுத்தினா சமாதானம் ஆகுறேன். ஜாக்லின்கிட்ட வந்து ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டேன்னா அது ரயான்கிட்ட நான் என்னால் கோவப்பட முடியல, என்னன்னு தெரில, ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாக இருக்குது. அப்படி என்னம்மா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க பேச.